ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் பூரிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம பண்ணலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். பிரிஞ்சாலையும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், கருகாப்பிலை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெங்காயத்தை நல்லா வணங்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வணங்கி வந்தோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு வெங்காயம் நல்லாவே வணங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா தக்காளி வணங்கி வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் வதங்கி வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு இட்லி, தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.